வாழ்க அன்புடன் அனைவரும் நேராக வந்து கொள்ளுங்கள். சின்முத்திரை. பிரபஞ்ச பேராற்றல் நம்மை சுற்றிலும் முழுவதுமாக நிறைந்துள்ளது. பிரபஞ்ச பேராற்றல் நமது குடும்பத்தில் உள்ள அனைவரின் உடலிலும் உள்ளத்திலும் உயிரிலும் முழுமையாக நிறைந்துள்ளது. பிரபஞ்ச பேராற்றல் நமது உடலிலும் உள்ளத்திலும் உயிரிலும் முழுமையாக நிறைந்துள்ளது. பிரபஞ்ச சக்திக்கு நன்றி. ஏனெனில் இந்த உயிரை தந்து இப்புவியில் சிறப்பாக வாழ வைத்தமைக்கு. தாய்க்கு நன்றி. ஏனெனில் இந்த உடலையும் உயிரையும் அன்போடும் பாசத்தோடும் வளர்த்து தந்தமைக்கு. தந்தைக்கு நன்றி. ஏனெனில் இந்த உடலுக்கும் உயிருக்கும் தேவையான துணிவையும் அறிவையும் கொடுத்து வளர்த்தமைக்கு. குருவுக்கு நன்றி. ஏனெனில் இந்த உடலுக்கும் உயிருக்கும் தேவையான ஞானத்தினையும் தக்க வழியையும் காண்பித்ததற்கு. ஆதியும் அந்தமுமாய் அனைத்திலும் நிறைந்திருக்கும் அற்புத ஆற்றலை, அணுக்களை அசைத்து அகிலத்தை இயக்கும் பிரபஞ்ச பேராற்றலை, சொற்களின் அதிர்வுகளாலும் காட்சிகளின் பதிவுகளாலும் எம் சிந்தையில் அடிக்கடி தோன்றும் எண்ணத்தின் உருவை காணும் அவ்விடத்திலேயே உருவாக்கும் ஆற்று பெற்ற பிரபஞ்ச சக்தி, உன்னை வணங்கி தொடங்குகிறோம். அருள்வாய். நமது நினைவுகள் பருவ மத்தியில் மூச்சு காற்றின் மீது கவனம் செலுத்துங்கள். துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும், சப்தரிஷி மண்டலங்களின் பேரருளும் பேரொழியும் நமது உடல் முழுவதும் படர்ந்து இரத்த நாளங்களில் கலந்து ஜீவ ஆன்மாக்கள் ஜீவ அணுக்களிலெல்லாம் கலந்து இன்று முதல் நமது எண்ணம் சொல் செயல் எல்லாம் புனிதம் பெற்று நாமும் நாம் பார்ப்பவர்களும் நம்மை பார்ப்பவர்களும் எல்லா நலமும் வளமும் பெற அருள்வாய் ஈஸ்வரா என்று வேண்டி தியானிக்கின்றோம். துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பெருமையும் நமது உடல் முழுவதும் படர்ந்து உடலில் உள்ள எல்லா உறுப்புகளும் அவற்றை உருவாக்கிய அணுக்களுக்குள்ளும் முழுமையாக பரவுகிறது. அவைகள் பலமாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கின்றது. நமது உடலில் உள்ள எல்லா உறுப்புகளையும் எண்ணி நாம் தியானிக்கின்றோம். கால்கள், வயிற்று பகுதியில் இருக்கக்கூடிய இறப்பை, சிறுகுடல், பெருங்குடல், மலக்குடல், பெண்கள் தங்களுடைய கர்ப்பப்பை, சிறுநீரகம், கல்லீரல், மண்ணீரல், கணையம், பித்தப்பை, நுரையீரல், இதயம், இருக்கை, நமது மண்டையோட்ட பகுதியில் இருக்கக்கூடிய மூளை மற்றும் நுண்ணிய உறுப்புகள்,
நமது எலும்பு மண்டலங்கள், அவற்றை உருவாக்கிய எலும்பு மஜ்ஜைகள், தோள்கள், அவற்றை உருவாக்கிய அணுக்கள், கண்ணின் கருவிழிகள், இவைகளை எண்ணி நாம் தியானிக்கின்றோம். துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பிறலையும், சப்தரிஷி மண்டலங்களின் பேரருளும் பிறலையும் நமது உடல் முழுவதும் படர்ந்து இரத்த நாளங்களில் கலந்து ஜீவ ஆன்மாக்கள் ஜீவ அணுக்களிலெல்லாம் கலந்து இன்று முதல் நமது எண்ணம் சொல் செயல் எல்லாம் புனிதம் பெற்று நாமும் நாம் பார்ப்பவர்களும் நம்மை பார்ப்பவர்களும் எல்லா நலமும் வளமும் பெற அருள்வாய் ஈஸ்வரா என்று வேண்டி தியானிக்கின்றோம். நமது நினைவுகள் புருவ மத்தியில் நம்மோடு வாழ்ந்து மறைந்த நமது முன்னோர்கள், மூதாதையர்கள், நண்பர்கள், இவருடைய உயிர ஆத்மாக்கள் இறையாற்றலை அடைய வேண்டி பிரார்த்திக்கின்றோம். தாய் தந்தையர்களை எண்ணி பார்க்கின்றோம். அவர்கள் நலமாகவும் வளமாகவும் இருக்கின்றார்கள். அவர்களை எண்ணி நாம் தியானிக்கின்றோம். வாழ்க்கை துணை எண்ணி பார்க்கின்றோம். அவர்கள் நலமாகவும் பலமாகவும் இருக்கின்றார்கள். நமது குழந்தைகளை வரிசை கிரமமாக எண்ணி பார்க்கின்றோம். அவர்கள் நலமாகவும் பலமாகவும் இருக்கின்றார்கள். நமது உறவுகள் மற்றும் நட்புகள் அனைவரையும் எண்ணி பார்க்கின்றோம். சேவைகள் புரிந்தோர்களுக்கு நன்றி. பௌதீக பொருட்களுக்கு நன்றி. பஞ்சபூத சக்திகளுக்கு நன்றி. நாம் அன்பானவர்கள், கருணையுள்ளம் கொண்டவர்கள், தன்னம்பிக்கை உடையவர்கள், சக்தி மிக்கவர்கள், சாதனையாளர்கள், செல்வ வளமுடையவர்கள், செல்வ வளமுடையவர்களை உருவாக்கும் மாபெரும் தலைவர்கள். நாம் அன்பானவர்கள், கருணையுள்ளம் கொண்டவர்கள், தன்னம்பிக்கை உடையவர்கள், சக்தி மிக்கவர்கள், சாதனையாளர்கள், செல்வ வளமுடையவர்கள், செல்வ வளமுடையவர்களை உருவாக்கும் மாபெரும் தலைவர்கள். நாம் அன்பானவர்கள், கருணையுள்ளம் கொண்டவர்கள், தன்னம்பிக்கை உடையவர்கள், சக்தி மிக்கவர்கள், சாதனையாளர்கள், செல்வ வளமுடையவர்கள், செல்வ வளமுடையவர்களை உருவாக்கும் மாபெரும் தலைவர்கள். நான் எனது வாழ்நாள் முழுவதும் அனைத்து உயிர்களிடத்திலும் அன்பும் கருணையும் கொண்டிருப்பேன். எல்லா உயிர்களுக்கும் தேவையான உதவிகளை செய்வேன். நான் எனது வாழ்நாள் முழுவதும் அனைத்து உயிர்களிடத்திலும் அன்பும் கருணையும் கொண்டிருப்பேன்.
எல்லா உயிர்களுக்கும் தேவையான உதவிகளை செய்வேன். நான் எனது வாழ்நாள் முழுவதும் அனைத்து உயிர்களிடத்திலும் அன்பும் கருணையும் கொண்டிருப்பேன். எல்லா உயிர்களுக்கும் தேவையான உதவிகளை செய்வேன். வாழ்க அன்புடன், வளர்க நன்றி உணர்வுடன், வாழ்க வளம். நான் மகிழ்ச்சியானவன். நான் ஆரோக்கியமானவன். நான் சக்தி மிக்கவன். நான் செல்வ வளமுடையவன். நான் சிறந்த முடிவுகளை எடுக்கின்றேன். நான் நல்ல நம்பிக்கைகளை கொண்டிருக்கின்றேன். நான் அனைவரிடம் அன்பாக பழகுகின்றேன். நான் அனைத்து உயிர்களிடத்திலும் கருணையோடு நடந்து கொள்கின்றேன். நேர்மறையான பண்புகளையே நான் பெற்றிருக்கின்றேன். நேர்மறை இல்லாத பண்புகளில் நான் இருக்கின்ற தருணத்திலிருந்து 1 அல்லது 2 நிமிடங்களுக்குள் நான் மீண்டும் நேர்மறை பண்புகளுக்குள்ளேயே வந்துவிடுகின்றேன். அனைத்து உறவுகளிடத்திலும் அன்பாக இருக்கின்றேன். நான் எப்பொழுதும் உற்சாகமாக இருக்கின்றேன். நான் அனைவரிடமும் உற்சாகமாக பேசுகின்றேன். எதிர்காலம் குறித்த கனவுகளோடு நான் இருக்கின்றேன். நல்ல லட்சியங்களையும் கனவுகளையும் நான் பெற்றிருக்கின்றேன். அன்பான குடும்பத்தை நான் கொண்டிருக்கின்றேன். அன்பான உறவுகளையும் நட்புகளையும் நான் கொண்டிருக்கின்றேன். காற்றின் மீது கவனம். இரு கைகளையும் தலைக்கு மேல் கொண்டு சென்று ஒன்றோடு ஒன்று தேய்த்து உடல் முழுவதும் 1 முறை வருடிக் கொள்ளுங்கள். 1, 2, 3. இடது கையின் மீது வலது கை வைத்து உங்கள் பார்வையை மெல்ல விழித்து வாழ்க அன்புடன், வளர்க நன்றி உணர்வுடன், வாழ்க வளமுடன் என வாழ்த்தி உங்களுக்கு வசதியாக வந்து கொள்ளுங்கள். அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கம். இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆனந்த விடியல் இந்த பயணத்தினுடைய 3வது நாள்ல நம்ம இருக்கோம். இதுல வந்து நம்ம வந்து ஆயத்த பயிற்சிகளா தியானம் இதெல்லாம் பார்த்துருக்கோம். முதல் நாள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாம் யார் அப்படின்றத பார்த்துருக்கோம். நாம் அப்படிங்கிறது ஒரு ஆன்மா, என்னை சுற்றிலும் இருக்கக்கூடியதும் ஆன்மா அப்படிங்கிறதையும் நம்ம உணர்ந்திருக்கிறோம். 2வது நாள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளை பத்தி இப்போ நம்ம இங்க வந்திருக்கிறோம். இந்த உலகத்துல வந்து இந்த உடல் எடுத்திருக்கிறோம். நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா மனம் அப்படிங்கிற ஒரு எண்ணம், அதாவது மனம் அப்படிங்கிறது நம்ம எண்ணங்களோட, நம்மளுடைய ஆன்மா வந்து சில பதிவுகளோட தான் இங்க வந்திருக்குது. அந்த பதிவுகளை சுத்தி நம்ம இந்த உடலை எடுத்ததுக்கு பிறகு நம்மளை சுற்றி அந்த எண்ணங்கள் கொஞ்சம் விரிவடையுது. அந்த எண்ணங்களுடைய தொகுப்பு தான் நம்மளுடைய மனம் அப்படிங்கிற ஒரு தெளிவு நமக்கு கிடைச்சது. இந்த மனதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய பஞ்சேந்திரியங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த 5 புலன்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்குது. அப்ப அது போன போக்குல நம்ம போயிட்டே இருந்தோம் அப்படின்னா அது ஒவ்வொன்றும் ஒரு குதிரைகள். நீங்கள் எந்த குதிரையில ஏறி உட்கார்ந்து இருக்கிறீங்களோ அது மாதிரி தான் நீங்க போவீங்க. நீங்க இப்ப கோபமா இருக்கிறீங்க அப்படின்னா கோப குதிரையில ஏறி உட்காந்துட்டீங்கன்னு அர்த்தம். அப்ப என்ன பண்ணணும்? எப்படி உங்களால ஏற முடிஞ்சதோ அதே மாதிரி உங்களால இறங்கவும் முடியும். அப்போ உடனடியா நீங்க அந்த குட்டிலுக்குள்ள போறீங்க. அங்க எல்லா குதிரையும் இருக்கு. அன்பு குதிரை, கோப குதிரை, எரிச்சல் குதிரை, இந்த மாதிரி எல்லா குதிரையும் அங்க இருக்கு.
உங்களுக்கு எது வேணும்னு நினைக்கிறீங்களோ அந்த குதிரையில ஏறிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு வெளியில வந்தா அது எல்லாமே கிடைக்கும். அப்ப நம்ம தான் முடிவெடுக்கணும். எதுல நாம இருக்கணும் அப்படின்றத முடிவெடுக்கணும். அதுக்கு அடிப்படையா இருக்கிறது நம்மளுடைய எண்ணங்கள், நம்மளுடைய எண்ண தொகுப்புகள் தான் அப்படின்னு பார்த்தோம். இன்னைக்கு நம்ம 3வது நாள்ல அடுத்து அதுல முக்கியமான ஒரு பகுதியை நம்ம பார்க்க இருக்கிறோம். 3வது நாள் நமக்கு வந்து இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம மனம் குறித்து நம்ம பார்த்திருக்கோம். அதுல வந்து இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து என்ன அப்படின்னா, வெளிமனம். அதாவது நம்மளுடைய எண்ணங்களுடைய வெளிப்புறமா இருக்கக்கூடிய அந்த தொகுப்பு. நம்ம எண்ணத்துல அது மேலோட்டமா இருக்கும். இந்த எண்ணங்கள், இந்த இந்த மனம் நமக்கு எப்படி வந்துச்சு? நான் சொல்லும்போதெல்லாம் திரும்ப திரும்ப மனம், வெளிமனம் அப்படின்னு சொன்னாலே நீங்க உங்களுடைய நினைவுக்குள்ள எதை வச்சுக்கோங்க அப்படின்னா, வெளிப்புற மன எண்ணங்கள் அப்படிங்கிறத வச்சுக்கோங்க. இந்த வெளிமனம் வந்து புவி சார்ந்தது. எப்ப இந்த பூமியில நாம இந்த உடலை எடுத்தோமோ, இப்பன்னு இல்ல, எத்தனை முறை இது போன்ற உடல்களையோ நாம எடுத்துட்டு இருக்கிறோமோ, அத்தனை முறையும் அது சார்ந்த ஒரு எண்ணங்கள் நமக்குள்ள வந்துட்டே இருக்கும். அப்போ அது எப்படிப்பட்டதா இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ஆன்மாவ எதிர்மறையான தன்மைக்கு அழைச்சிட்டு போகும். எதிர்மறையானது. இது எல்லாமே என்ன அப்படின்னா, இந்த வெளிமனதுக்குன்னு சில ஆயுதங்கள். அது அது சில கருவிகள், சில விஷயங்கள் அது வச்சிருக்கு. உங்க தன்னோட கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சுக்க. எப்பயுமே ஏமாற்றக்கூடிய வல்லமை கொண்டது. அது வந்து உங்கள ரொம்ப டெக்னிக்கலாகவும் நீங்க எப்படியெல்லாம் நினைக்கிறீங்களோ, அதே மாதிரி அதை உங்கள வந்து தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சுக்கிறதுக்காக ஏமாற்றும் வல்லமை கொண்டது. எப்பயுமே என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்ககிட்ட தர்க்கம் பண்ணிக்கிட்டே இருக்கும். உங்கள வந்து சிறந்த முடிவுகளை எடுக்க விடாது. சரிங்களா? வெளிமனதிடம் நெறைய சில உண்மைகள், மறைக்கப்பட்ட உண்மைகளும் இருக்குது. அதே நேரத்துல இந்த வெளிமனம் கடவுளினுடைய பரிசும் கூட. சரிங்களா? அதையும் நம்ம பார்க்கணும். அப்ப இந்த பகுதிகளை எல்லாம் நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? நேற்று நம்ம மனம் பார்த்தோம்ல, அதுல இன்னைக்கு முதல்ல வெளிமனம். இந்த வெளிமனம் அடுத்ததுல என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, ஆழ்மனம், பிரபஞ்ச மனம். நான் நேத்தே சொல்லிட்டேன். வெளிமனம்னா என்ன? வெளியில உள்ள எண்ண தொகுப்புகள். ஆழ்மனம்னா நம்மளுடைய உண்மையான அந்த ஆன்மா கூட இருக்கக்கூடிய உண்மை பதிவுகள். பிரபஞ்ச மனம் அப்படிங்கிறது அத நம்ம பார்க்கலாம். நாளைக்கு நம்ம என்னன்றது பார்க்கலாம். சரிங்களா? இப்போ இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, வெளிமனம் அப்படிங்கிறது இது உடல் சார்ந்தது. இன்னொன்னு பார்த்தீங்கன்னா, இது ரொம்ப தற்காலிகமானது. இதுல இருக்கக்கூடிய நினைவுகள் எல்லாமே இது ஏன் நீங்க தெரிஞ்சுக்கணும் தெரியுமா? அதாவது இது வந்து இப்ப நம்ம கான்சியஸ் மைண்ட் அப்படின்னு சொல்றோம். அதாவது வெளிமனம் அப்படின்னு சொல்றோம். நீங்க வெளிமனத தான் அதிகமா பயன்படுத்துறீங்களா? அப்படி பயன்படுத்துனீங்கன்னா, உங்களுடைய வாழ்க்கையில வெற்றி கிடைக்காது. உங்களுடைய வாழ்க்கை மிக போராட்டத்தோட இருக்கும். நெறைய பிரச்சனைகளோட சந்திப்பீங்க. நீங்க எத எடுத்தாலும் ஒரு சிறந்த முடிவுகள உங்களால பெற முடியாது. அப்படின்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது? ஒண்ணும் இல்ல. இதெல்லாம் நடந்துட்டு இருந்துச்சுனாலே நீங்க வெளிமனதுல தான் இருக்கிறீங்கன்னு அர்த்தம். ஆனாலும் நம்ம சில விஷயங்கள பார்க்கணும். வெளிமனம் அப்படிங்கிறது ஏன் அப்படி அந்த வெளிமனதலோட கட்டுப்பாட்டுல இருந்தா ஏன் இப்படி நடக்குது? இது வந்து கடவுளையே சந்தேகிக்கும் தன்மை. கடவுள்னு ஒருத்தர் இருக்காரா? அப்படின்னு கேட்கும். கடவுள்னு ஒருத்தர் இல்ல அப்படின்னு சொல்லும். உங்ககிட்ட அதுவே சொல்லும். கடவுள்னு ஒருத்தர் இருக்காரா? கடவுளே இல்ல. அவர் எங்க இருக்காரு? அவர காமி எனக்கு அப்படின்னா. அத ப்ரூவ் பண்ணு எனக்கு. இப்படி எல்லாத்தையும் கேட்கும். வெளிமனம் யாரெல்லாம் கான்சியஸ் மைண்ட்ல வேலை பார்க்குறாங்களோ, அதிகமா கான்சியஸ் மைண்ட் நம்பி இருக்காங்களோ, ஸோ அதிகமா நம்ம படிக்கிறோம். அதிகமா இன்னைக்கு வந்து நெறைய படிப்புகள்லாம் படிச்சுட்டே இருக்காங்க இல்லையா? இந்த அறிவு வளர வளர என்ன ஆகும் அப்படின்னா, இந்த கான்சியஸ் மைண்ட் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா ஆயிட்டே இருக்கும். இந்த கான்சியஸ் மைண்ட் தான் வளர்ந்துட்டே இருக்கும். அதை தான் நம்ம வந்து பலம் சேர்த்துட்டே இருக்கோம். இன்னைக்கு நம்ம படிக்கிற எல்லா படிப்புகளும், எல்லா விஷயங்களும் எங்க இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கான்சியஸ் மைண்ட தான் பலப்படுத்தும். சரிங்களா? அப்ப அது என்ன பண்ணும் அப்படின்னா, எல்லாத்துக்கும் அது ப்ரூஃப் கேட்கும். எல்லாத்துக்குமே அது வந்து இதுக்கெல்லாம் ஆதாரம் கேட்கும் எல்லாத்துக்குமே. நீங்க செய்யறது சரின்னு சொல்றது அளவுக்கு நியாயத்த உங்ககிட்ட அது கற்பிக்கும். நீங்க செய்யறதா கரெக்ட் அப்படின்னு அது சொல்லும். சரிங்களா? அப்ப அதுலேருந்து நீங்க என்ன பண்ண மாட்டீங்க? மாறவே மாட்டீங்க. இதுக்கு வாங்கங்க, நல்ல விஷயங்க, நெறைய விஷயங்கள் இருக்குதுங்க அப்படின்னா, அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. எனக்கு தெரியுங்க நெறைய அப்படி. அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு.
இந்த கோயிலுக்கு வாங்க ரொம்ப நல்லதாங்க, வேணும்னா நல்லது நடக்குமாங்க. இல்ல இந்த மாதிரி நல்ல புக்குகளை படிங்க. அதெல்லாம் சும்மாங்க அவங்க விற்கிறதுக்கு வாங்கி எழுதி வச்சிருக்கானுங்க. இதையெல்லாம் போய் படிச்சுட்டு வாழ்க்கையில நம்ம என்ன பண்ணணும்? பொருளாதாரம் சம்பாதிக்கணும். நம்ம நல்லா இருக்கணும். இதுக்கு எவ்வளவு விஷயங்கள் இன்னைக்கு சயின்ஸ் எவ்வளவு வளர்ந்திருக்குது. அந்த மாதிரி அது பேசும். அடிக்கடி என்ன பண்ணும் அப்படின்னா, சபலத்திற்கு உட்படும். இது வந்து ஒரு ஸ்தூல மனம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த மனச என்ன சொல்றாங்கன்னா, ஒரு ஸ்தூல மனம் அப்படின்னும், உங்கள வந்து பலவீனமாக்கும். எது சார்ந்து அப்படின்னா, நீங்க ஏதாவது வாழ்க்கையில முன்னேறணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, அந்த முன்னேற்றம் சார்ந்து அது என்ன பண்ணும் அப்படின்னா, உங்கள பலவீனமாக்கிடும். நீங்க எல்லா நேரமும் வந்து அ வெற்றிகரமா செயல்பட முடியாது. அது காரணம் என்ன அப்படின்னா, இந்த வெளிமனம் அறிவு சார்ந்தது. அது எந்த அறிவு? நம்மளுடைய இங்க நம்ம இந்த புவி வாழ்க்கையில நம்ம படிக்கிறோம் இல்லையா? நம்ம நெறைய கத்துக்கிறோம் இல்லையா? இந்த அறிவு சார்ந்து அது இருக்கும். நமக்கு வேணும். இது ஒரு முக்கியமான பார்ட்டா இருந்தாலும், முழுக்க முழுக்க இதை மட்டுமே நம்ம சார்ந்து இருக்கிற மாரி ஆயிடும். அப்ப இதை மட்டுமே நீங்க சார்ந்து இருக்கிறீங்க. இத மட்டும் தான் முழுசா நம்புறீங்க அப்படின்னா, உங்களுடைய செயல்கள் வந்து சரியா அமையாது. அது நீங்க உதாரணத்துக்கு எடுத்துக்கோங்களேன். எப்படி இந்த வெளிமனம் வந்து நம்ம எப்படி அது மாரி நினைக்கலாம் அப்படின்னா, உங்களுடைய உடம்புல இருக்கிற முக்கியமான பகுதிகள். இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இதயம் இயங்குறதா இருக்கட்டும், கல்லீரலா இருக்கட்டும், எல்லாமே உங்களுடைய ஆழ்மனம். அதாவது உங்க ஆன்மா கூட இருக்கு இல்லையா? அந்த பதிவுகள் நிறைந்த அந்த மனசு, அந்த அறிவு. அதுவும் அறிவு சார்ந்தது. அதுலயும் அறிவு இருக்குது. அதுதான் அதையெல்லாம் இயக்கிக்கிட்டு இருக்கு. இந்த வெளிமனம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நீங்க இப்ப இப்ப உட்கார்ந்திருக்கிறீங்க. இது ஆன் பண்ணணும்னு நெனச்சீங்க. ஆன் பண்றீங்க. இது வந்து நீங்க இந்த வெளிமனதினுடைய வேலை இது. படுக்கைய விட்டு எழுந்திரிக்கணும்னு நெனைக்கிறீங்க. சரிங்களா? அதாவது ஆ டெய்லி சீக்கிரமா எழுந்திரிக்கணும். காலையில எழுந்திரிக்கணும்னு நெனைக்கிறது ஆழ்மனது நினைக்கும். இன்னைக்கு இப்ப காலையில எழுந்திரிக்கிறப்ப நீங்க முழிப்பு வந்தோனே எழுந்திரிக்கணுமா? வேண்டாமா? அத முடிவு பண்றது வெளிமனம். இப்ப நான் அந்த தண்ணிய எடுக்கிறேன் அப்படின்னா, அந்த தண்ணிய எடுக்கிறதோ, அத வைக்கிறது, சாப்பிடுறது, அதாவது என்னுடைய நினைவு தெரிந்து நான் என்னெல்லாம் பண்றேனோ, இது எல்லாமே வெளிமனம். முதல்ல நீங்க சைக்கிள் ஓட்ட கத்துக்கிறது, முதல்ல கார் ஓட்ட கத்துக்கிறது. முதல்ல கார் ஓட்டுறப்ப பாருங்க நம்ம எல்லாமே பார்ப்போம். கார் ஓட்டுறதுக்கு அந்த ஸ்டியரிங் எங்க இருக்கு? ஆக்சிலரேட்டர் எங்க இருக்குது? பிரேக் எங்க இருக்குது? எல்லாம் பார்த்து பார்த்து தான் நம்ம போட்டுட்டு இருக்கோம். 1 மாசம், 2 மாசம் ஆகட்டும். 3 மாசம் ஆகட்டும். அப்ப என்ன ஆகும்? ஒரு கையில ஃபோன் இருக்கும். பேசிட்டே அழகா டிரைவ் பண்ணிட்டே இருப்போம். நெறைய பேர் எதுத்தாப்புல வருவாங்க. அதெல்லாம் கரெக்ட் பண்ணி போயிட்டே இருப்போம். இப்ப ஆழ் மனசு இயக்குது. சப்கான்ஷியஸ் மைண்ட் இயக்க ஆரம்பிச்சிருச்சு. சரிங்களா? அப்ப அதுக்குள்ள போயிடுச்சு அது. அப்போ இந்த இந்த பகுதி இருக்கு இல்லையா? அந்த வெளிமனம் இருக்கு இல்லையா? அந்த வெளிமனம் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது அது வந்து ரொம்ப இதா பார்க்கும். அப்ப அந்த மாதிரி தான் அது செயல்பட்டுட்டு இருக்கும். அப்ப அதை சார்ந்து அது என்ன சொல்லுதோ அதை குறித்து நம்ம பண்ண ஆரம்பிச்சோம் அப்படின்னா, நம்மள அதாவது இந்த வெளிமனம் எப்பயுமே என்ன தெரியுமா பண்ணும்? இதுதான் ஆன்மீகத்துக்கான வழி அப்படின்னா, அதுக்கு ஆப்போசிட் எதிர் பக்கம் தான் அது உங்கள அழைச்சிட்டு போகும். உங்கள ஆன்மீகத்துக்கு எதிரா தான், ஆன்மீக முன்னேற்றத்திற்கு எதிரா தான் அத அழைச்சிட்டு போகும். அதாவது நெறைய பேர் வந்து கடவுள் கும்பிடுவாங்க. நான்லாம் ஆன்மீகம் இருக்கு. நெறைய பேர் கடவுள போய் சாமி கும்பிடுறதே ஆன்மீகம்னு நெனைச்சிட்டு இருக்காங்க. நான் கோயில்ல போய் சாமி கும்பிட்டுட்டு இருக்கேன், இறைவனை வழிபடுறேன் அப்படின்னா நான் ஆன்மீகவாதி தானே. அப்படி அப்படி கிடையாது. ஆன்மீகம்னா உங்களுக்குள்ளேயே அந்த கடவுள் இருக்கிறாரு. அத அறியணும், அத தெரிஞ்சுக்கணும். அந்த ஆன்மீகம்னா உங்களுக்குள்ளேயே போய் நீங்க உங்களையே கடந்து, உங்களுக்குள்ளேயே பார்த்து, உங்களை பற்றியே அறியக்கூடிய நிகழ்வு. இந்த ஆன்மாக்குள்ளேயே இருக்கக்கூடிய அந்த சக்திய அறியக்கூடிய நிகழ்வு. சரிங்களா? அது மட்டும் இல்லாம உங்களுடைய இந்த ஆன்மீகம்ங்கிறது அது எல்லா உயிர்களையும் உங்கள போலவே நீங்க நினைக்கணும். எல்லா உயிர்கள் மீதும் நீங்க அன்பு செலுத்தணும். அதுதான் உண்மையான ஆன்மீகம். நம்மலாம் என்ன நினைச்சுட்டு இருக்கோம்னா, கோயில்ல போய் சாமி கும்பிடுறது, நெறைய பூஜை பண்றது, இல்ல கரெக்ட்டா வேலை இப்பயே எழுந்திரிச்சு நம்ம விளக்கேத்தி வச்சுட்டு வந்து உட்கார்ந்திருப்போம். இல்ல விளக்கு ஏத்திருப்போம், சாமி கும்பிட்டுருப்போம். இதெல்லாம் எதுக்காக கும்பிடுறோம் அப்படின்னு கேட்டா, இதெல்லாம் செஞ்சா நல்லதாம்மா, அதுக்காக செய்றேன். இதெல்லாம் செஞ்சா நல்லது கிடைக்குமா, அதுக்காக செய்றேன். அப்ப இதுக்கு பேரு ஆன்மீகம் இல்ல. அந்த அந்த பக்கத்துல போய் முட்டிட்டு நிக்கிறோம். அதுக்குள்ள போறதுக்காக முட்டிட்டு நிக்கிறோம். அதுக்காக அது போறது வேஸ்ட்டா அப்பன்னா அப்படின்னா, தெரிஞ்சு நீங்க செய்யணும். அது எல்லாமே எதுக்காக நம்ம பண்றோம்? அதுக்குள்ள உள்ள தன்மை என்ன? அப்ப அதோடைய எதுக்காக இதெல்லாம் செய்யணும்ன்றத உணர்ந்து, அப்படி பண்ணும்பொழுது நீங்க உண்மையான அந்த ஆன்மீக பாதையில அடியெடுத்து வைப்பீங்க. இப்ப நான் எப்படி சொல்றேன்? இது ஆன்மீகத்துக்கு எதிரா அழைச்சிட்டு போகணும்னா, நீங்க கோயில்லாம் கும்பிட்டுட்டு இருக்கேன், என்ன எப்படி அழைச்சிட்டு போவோம்? அப்படின்னு கேட்பீங்க. அப்போ ஒரு இறைவனை அடையறதுக்கு சிறந்த வழி நீங்க எல்லாருக்கும் விட்டுக் குடுங்கங்க. யார் மீதும் கோவப்படாதீங்க. எல்லார்ட்டயும் நீங்க அன்பா நடந்துக்கோங்க. இப்படின்னா நீங்க உடனே நடந்துருவீங்களா?
அது எப்படி பண்ண முடியும்? அவன் எவ்வளவு துரோகம் பண்ணியிருக்கான், அவனையெல்லாம் நான் விட்டெல்லாம் கொடுக்க முடியாது. அதெல்லாம் பண்ண முடியாது. அது என்ன பேச்சு பேசியிருக்காங்க மன்னிக்க முடியாது. அப்படின்னா என்ன அர்த்தம்? இது இதெல்லாம் இதெல்லாம் எங்க எங்க கொண்டு போற வழி? இது இறைவனுக்கு எதிரான வழி. அப்ப அததான் அது என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த வெளிமனம் அந்த வேலையை தான் பண்ண ஆரம்பிக்கும். சரிங்களா? அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா, இது புவி சார்ந்தது அப்படின்னு சொல்லும். அதாவது பௌதீக பொருட்கள் இங்க இருக்கிற இந்த உலகத்துல இருக்கிற பொருள் இருக்கு இல்லையா? அந்த பொருட்கள் மேல நம்பிக்கை வச்சிருக்கும். கண்ணால என்ன பாக்குதோ அதை மட்டும் அப்படியே நம்பும். இந்த வாழ்க்கையே நிஜம்னு நினைச்சிட்டு இருக்கும். இந்த வாழ்க்கை, இந்த பூமியில இருக்கிற வாழ்க்கை தான் நிஜம். உண்மையிலே என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம நம்ம வந்து இப்ப கனவு காண்றோம் இல்லையா? கனவு காண்றப்ப என்ன பண்ணுவோம்? அந்த கனவுல வந்து யாரோ ஒரு பாம்பு உங்களை துரத்துதுன்னு வச்சுக்கோங்க, இல்ல ஒரு புலி துரத்துதுன்னு வச்சுக்கோங்க. கனவுல அப்படியே ஓடுவீங்க, அப்படியே துடிச்சு எழுந்திருப்பீங்க. ஐயோ என்ன கனவு தெரியுமா, நான் எப்படி தப்பிச்சுன்னு தெரியல அப்படின்னு முழிச்சுட்டு எழுந்திருப்போம். என்ன காரணம்? கனவுல நீங்க நிஜமாவே ஓடி இருப்பீங்க, நிஜமாவே எல்லாம் அப்படி பார்த்திருப்பீங்க, எல்லாமே அனுபவிச்சிருப்பீங்க. அது முழிச்சோன்னு தான் தெரியும் கனவு அப்படின்னு சொல்லி, அப்ப ரிலாக்ஸ் ஆயிடும். அதே மாதிரிதான் இந்த பூமி வாழ்க்கையும், இது ஒரு கனவு. என்னைக்கு நம்ம வந்து அந்த இறப்புங்கிற ஒரு நிகழ்வு நடந்து ஆன்மாவா மாறுறோமோ, அப்பதான் தெரியும் இது ஒரு கனவு அப்படின்றது தெரியும். அது வரைக்கும் இதை நிஜம்னு நம்பிட்டு எப்படி ஒரு கனவை நிஜம்னு நம்புறப்ப யார் சொன்னாலும் அப்ப அப்ப யாரோ நிறைய பேர் சொல்றாங்க இது கனவுப்பா அப்படின்னு கனவுலயே ஒரு கனவு சொல்றாரு. ஒருத்தர் வந்து சொல்றாரு, இந்த நீ கனவு கண்டுட்டு இருக்க, இல்ல அங்க பாரு பயங்கரமா துரத்துது பாரு அப்படிமோ, அது நடக்குது பாரு, இவன் கெட்டவன் பாரு, அவன் அதை பண்றான் பாரு, இது அடிக்கிறான் பாருன்னு சொல்லிட்டு இருப்பான். கனவுல நடந்துட்டு இருக்கும். மோசமான கனவு கண்டேன் அப்படிம்பாங்க. அப்படியே வேத்து விறுவிறுத்து போய் எழுந்திருப்பாங்க அந்த கனவு முடியிறப்ப. கொஞ்ச நேரம் அந்த பதட்டமே இருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த உண்மைன்னு உங்க மனசு நம்புனுச்சு இல்லையா? அதே மாதிரிதான் இப்ப நடக்கிற எல்லாத்தையுமே நம்ம உண்மைன்னு நம்பிட்டு இருக்கோம். அப்போ இததான் நம்ம இது யார் செய்யறது? இதெல்லாம் வெளிமனம் நம்மளுடைய நம்மளை வந்து அதோடைய கட்டுப்பாட்டுக்குள்ள அதை வச்சுக்கும். அதுக்கு இதெல்லாம் பிடிக்கும். ஏன்னா எதெல்லாம் கண்ணால பாக்குதோ நம்மள அதால பார்க்க முடிகிறது, தொட முடிகிறது, அந்த விஷயங்களை எல்லாம் அது நம்பக்கூடியதா இருக்கும். இந்த பௌதீக பொருட்கள் எல்லாம் அதனாலதான் நிறைய பற்று வச்சுக்கிறது. எல்லா பொருளும் இது என்னோட பொருள், இது என்னோட இது மாதிரிலாம் நம்ம நினைக்கிறோம் இல்லையா? அதெல்லாம் எங்க இருக்குது? இந்த வெளிமனம் சார்ந்து இருக்கும். சரிங்களா? அடுத்ததா எதிர்மறை எண்ணங்களையே தான் இது எப்பயுமே பிடிச்சிக்கும். யாராவது ஒருத்தர் வந்து இதை செய்யுங்க அப்படின்னா, இல்ல இதெல்லாம் என்னால பண்ண முடியாது, உடனே சொல்லிடும். இதை நீங்க பண்ண முடியாது, நீங்க யோசிக்கலாம் வேண்டியதில்லை, அதுவே சொல்லிடும். ஏன்னா அது எப்பயுமே என்ன பண்ணும் அப்படின்னா, தன்னை வந்து ஒரு பாதுகாப்பான வளையத்துக்குள்ள வச்சுக்கிறதுக்கே முயற்சி பண்ணும். நீங்க எங்கேயாவது ஒரு இடத்துல போறீங்க, ஒரு ஒரு கூட்டம் நடக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க, ஒரு மீட்டிங் போறீங்க. அங்க போனா என்ன பண்ணுவோம்? ஓரத்துல போய் உட்காருவோம், முன்னாடி வர மாட்டோம். ஏதாவது ஃபங்க்ஷனுக்கு போனாலும் நம்ம முன்னாடி போய் உட்கார மாட்டோம். நம்ம ஓரமா ஒரு அப்படியே அமைதியா அந்த மாதிரி உட்காரலாம். இது ஏன் அப்படின்னா, உங்களை வந்து அந்த மாதிரியே தான் அது வச்சு கொண்டு போகும். அந்த வெளிமனம் எதிர்மறை எண்ணங்களை தான் அது நாடும். என்னென்ன? கோபம், எரிச்சல், பொறாமை, அந்த மாதிரி இந்த மாதிரியான எண்ணங்கள், நம்பிக்கையின்மை, நன்றி உணர்வு இல்லாத தன்மை, இதெல்லாம் தான் அதுக்கு சிறந்த ஆயுதங்களா இருக்கும். ஆனா மறைமுகமான பெயர்ல அது உங்களை வச்சுக்கும். சரிங்களா? எப்பொழுதுமே உங்களை என்ன பண்ணும் அப்படின்னா, ஏமாற்றும் வல்லமை கொண்டது. அதாவது உங்ககிட்ட அது என்ன பண்ணும்னா, இப்ப நீங்க வந்து உண்மையிலேயே வந்து நீங்க ஒரு கடவுள் பக்தி உள்ளவங்களா இருக்கிறீங்க அப்படின்னா, நீங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா, அன்பா இருக்கிறேன், நான் எல்லா உயிர்கள்ட்டையும் அன்பா இருக்கேன் அப்படின்னா, நீங்க அது அன்புங்கிற பேர்ல அதை வேற என்ன பண்ணும் அப்படின்னா, மோகம்ங்கிற ஒரு விஷயத்த அன்புங்கிற பேர்ல அவங்க கிட்ட திணிச்சிரும். அதே மாதிரி நம்ம கிட்ட ஒரு அகங்காரம் இருக்குது அப்படின்னா, அது எப்படி பண்ணுவோம்? அது சுய கௌரவம் அப்படிங்கிற பேர்ல அது கொண்டு வரும் நம்ம கிட்ட. இப்படி எல்லாத்துக்குமே அது வந்து ஒரு அழகான பேர் வச்சு அந்த ஒரு தன்மையை உங்கள்கிட்ட திணிச்சு வச்சிருக்கிறதுடைய வேலை யாருடைய வேலை அப்படின்னா, நம்மளுடைய வெளிமனம். அது இயங்கிக்கிட்டு இருக்குது. அப்ப நீங்க வந்து ஒருத்தர் உங்ககிட்ட ரொம்ப மோசமா நடந்துக்கிறாருன்னா, நீங்க என்ன தெரியும்? அந்த ஆன்மா அப்படி வந்து பேசுனா என்ன அர்த்தம்? ஓ, அந்த ஆன்மாவுக்கு ஆழ்மனம் தூங்கிடுச்சு, வெளிமனதுல நடக்குது பாவம், என்ன பண்றது? அதனாலதான் இப்படி எல்லாம் பேசுது, அதனாலதான் இப்படி அது நம்ம கிட்ட நடந்துக்குது. ஆனா உண்மையிலேயே அந்த நல்ல ஆன்மாதான் அப்படிங்கிற புரிதல் உங்ககிட்ட இருந்துச்சு அப்படின்னா, அப்படிங்கிற ஒரு தெளிவு உங்ககிட்ட இருந்துச்சுன்னா, நீங்க ரியாக்ஷன் பண்ண மாட்டீங்க. அந்த வெளிமனம் உங்ககிட்ட பேசுது, வெளிமனதுல அவர் பயங்கரமா கோவமா சத்தம் போடுறாருன்னா, நீங்களும் உடனே அதுக்குள்ள போயிடுறது. நீங்களும் பதிலுக்கு கோவமா சத்தம் போடுறது, திட்டுறது. அப்ப 2 பேரும் அங்க நடந்துட்டு இருக்கு. இது என்னது? 2 பொய்யும் சண்டை போட்டுக்குது. சரிங்களா? அப்ப அந்த மாதிரி நடக்கும் பொழுது என்ன ஆகுதுன்னா, இதுல யார் பாதிக்கப்படுவா? இந்த உடலும் அந்த ஆன்மாவும் பாதிக்கும். இந்த ஆன்மா முன்னேற்றம் தடைபடும், இந்த உடலுக்கு ஆரோக்கியம் கெடும்.
அப்ப இந்த வேலையை செய்யறதுக்கு தான் இந்த வெளிமனம் நடந்துட்டே இருக்கும். சரிங்களா? நிறைய நேரத்துல அது என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டா, நிறைய தர்க்கம் பண்ணும். புள்ளி விவரங்களை எல்லாம் கேட்கும். அந்த புள்ளி விவரங்கள்லாம் கொடுங்க. ஏதாவது ஒண்ணு நம்பணும் அப்படின்னா அதுக்கு எல்லாதும் கேட்கும். இதை சொல்லுங்க, எப்படி நான் நம்புறது? அதை நம்பணும்னா எனக்கு இதுக்கான இதெல்லாம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அது கேட்கும். அப்ப அந்த புள்ளி விவரங்களை கேட்கக்கூடியதா இருக்கும். சரிங்களா? தர்க்கம் செய்யக்கூடியதா இருக்கும். அதுக்கு ஆதாரங்கள் கேட்கும். எல்லாத்துக்குமே ஆதாரங்கள் எதுன்னா நம்மளுடைய வெளிமனம். சரிங்களா? அப்ப இந்த எதுல நம்ம இயங்குறோம் அப்படிங்கறது நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளை நம்ம காப்பாத்திக்க முடியும். முதல்ல இதுல எதுக்கு இது நீங்க தெரிஞ்சுக்கணும்? இப்போ நம்ம கேட்கலாம், ஏங்க இதெல்லாம் நான் தெரிஞ்சுட்டு என்ன பண்ண போறேன்? வெளிமனம் இதெல்லாம் ரொம்ப இதா இருக்குது அப்படின்னு நீங்க நினைக்கலாம். உங்களுக்கு உங்ககிட்ட இருக்கிற ஒரு செல் இருக்குது அப்படின்னா, இந்த செல் அந்த செல் வச்சிருக்கிற எல்லார் கையிலயும் செல்போன் இருக்கு. இந்த செல்போனை வச்சுட்டு நீங்க எது பேச மட்டும்தான் முடியுதுன்னு நினைக்கணும்னா அதுக்குள்ளே நிறைய விஷயங்கள் இருக்கு இல்லையா? நிறைய ஆப்பை யூஸ் பண்றது, டவுன்லோட் பண்றது, இந்த மாதிரி அப்டேட் பண்றது, இந்த விவரம்லாம் இருக்குதுல்ல. அது எல்லா விவரங்களும் உங்களுக்கு தெரிஞ்சுது அப்படின்னா அதை ஹேண்டில் பண்றது ஈஸியா இல்லையா? அதை எப்படி பாதுகாப்பா வச்சுக்கணும்னு தெரியும், அதை எப்படி இயக்கணும்னு தெரியும், எப்படி ஆஃப் பண்ணணும்னு தெரியும், எப்படி ஆப்பை டவுன்லோட் பண்ணணும்னு தெரியும். இது எப்ப தெரியும்? அதனுடைய ஃபங்க்ஷன் எல்லாம் தெரியும், அதனுடைய பேசிக் தெரியும், அதனுடைய அடிப்படை தெரியும். அது தெரிஞ்சாதான் நம்ம பண்ண முடியும். ஒரு செல்போன் ஆஃப்டரால் நம்ம வச்சிருக்கிற செல்போன் அதிகபட்சமா 2 வருஷமோ 3 வருஷம் தான் இருக்குல்ல, 1 வருஷம் இருக்கும். அதுக்கே அதோடைய ஃபண்டமெண்டல், அதோட பேசிக் தெரிஞ்சாதான் நம்மளால இயக்க முடியுது. நம்ம கிட்டே ஏதாவது ஒரு வண்டி வச்சிருக்கோம், 2 வீலர் அப்படின்னா அதோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன், அதை எப்படி இயக்கணுங்கிற விஷயம் தெரிஞ்சாதான் நம்மளால அதை ஓட்ட முடியும். அப்ப நம்ம கூடயே இருக்கிற நம்ம ஆன்மா வாழக்கூடிய கிட்டத்தட்ட ஒரு 80 வருஷம் 100 வருஷம் வாழக்கூடிய இந்த உடல்ல இருக்கக்கூடிய இந்த ஆன்மாவை பற்றியும் இந்த உடலை பத்தியும் நாம தெரிஞ்சுக்கிட்டா இதை சரியா இயக்கலாமா, இயக்கக்கூடாது? அப்ப இதை சரியா இயக்கணும்னா இது எப்படி இயங்குது, இதை யாரு இயக்கிக்கிட்டு இருக்கா, இந்த விஷயம் நமக்கு தெரிஞ்சாதானே இதை இயக்கலாம். ஆனா நாம என்ன பண்றோம்? இதை தெரிஞ்சுக்க தயாரா இருக்கிறோமா? இதை பத்தி பேசுனா நம்ம கேட்கிறோமா? கேட்க மாட்டோம். இப்பயே உங்க வெளிமனசு, ஓ இதான் தெரியும் வெளிமனசு, ஆமாமா கான்சியஸ் மைண்ட் எனக்கு இது தெரியுது, இந்த டாபிக் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, அப்படியே அதை ஸ்கிப் பண்ணுவாங்க. அப்ப என்ன காரணம்? எப்பயாவது கேட்கணும்னு தோணுனா கூட, கேட்கிற சூழல் அமைஞ்சா கூட உங்களை கேட்க விடாம அதை நிறுத்திடும். இது உனக்கு தெரியும், இந்த விஷயம்லாம் தெரியும் அப்படின்னு. இப்ப நான் ஒரு வேளை சொல்றேன், இந்த வெளி மனசு ஆள் மனசு இதெல்லாம் எப்படி நம்புறது? வெளி மனசு எங்க இருக்கும், ஆள் மனசு எப்படி இருக்கும்? இது என்னது? தான் இருக்கிறோமா இல்லையாங்கிறதுக்கே அது புள்ளி வரம் கேட்கும். வெளிமனமா அப்படின்னா ஒன்னா இருக்கா, எங்க காமிங்க பார்க்கலாம். வெளி மனசுன்னா என்ன? சும்மா போங்க, மனுஷன் பிறந்திருக்கிறோம், வாழ்ந்திருக்கிறோம், சாப்பிட்றோம், போறோம், அவ்வளவுதான், இருக்கிற வரைக்கும் பண்ணிட்டு போக வேண்டியதானே அப்படின்னு அது உங்ககிட்ட பேச வைக்கும், அப்படின்னு உங்களை சிந்திக்க வைக்கும். அப்படி சிந்திச்சு அப்படி பேச ஆரம்பிச்சீங்க அப்படின்னா நீங்க என்ன பண்ண மாட்டீங்க? நல்ல விஷயங்களை உங்களுக்குள்ள எடுத்துக்கவே மாட்டீங்க. உங்களுக்கு என்ன தோணுதோ அதை மட்டும் தான் செய்வீங்க. அப்ப இந்த மாதிரி உங்களை தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சுக்கோ. நிறைய விஷயங்கள் இந்த வெளி மனதுக்கும் நமக்கும் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு கேட்டா, நாம எங்கிருந்து வந்தோம், நம்ம முன்னாடி என்னவா இருந்தோம், என்னென்ன பிறவிகள் எடுத்தோம் அப்படிங்கிற விஷயங்கள் இந்த வெளி மனதுல இருக்காது. இதை வச்சு எதுவும் இதுல எந்த மெமரியும் இருக்காது. இந்த வெளிமனம் எப்ப இந்த உலகத்தை, இந்த பூமி வாழ்க்கையை இந்த ஆன்மா துறக்குதோ அதோட அது அழிஞ்சு போயிடும். அதனாலதான் ஏதாவது ரொம்ப அடிபட்டாங்க, ரொம்ப இதானாங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா என்ன ஆயிடுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த வெளிமனதோட தொடர்புடைய எல்லா விஷயங்களும் மறந்து போயிடும் அவங்களுக்கு. ஆனா அவங்களுடைய சப்கான்சியஸ் மைண்ட்ல என்னெல்லாம் இருக்குதோ அதெல்லாம் இருக்கும். நிறைய பேர் பாருங்க, கொஞ்சம் இதானோடனே இந்த புதுசா பழகினவங்க, அந்த புதுசா எங்கேயாவது போன இடம் அதெல்லாம் மறந்துடுவாங்க. ஆனா அந்த ஆள் மனசுல அவங்க கூட இருந்தாங்கல்ல, அவங்களுடைய உறவுகள் இருக்குல்ல, அவங்க வீட்டுல உள்ளவங்க, அவங்கள மட்டும் ஞாபகம் இருக்கும். அது ஏன் அப்படின்னா அவங்க சப்கான்சியஸ் மைண்டுக்குள்ள அவங்க அந்த பதிவு இருக்குது. ஆனா வெளி மனதுல இருந்த நிறைய விஷயங்கள் அவங்களுக்கு மறந்து போயிடும். நான் நிறைய பேரை பார்த்திருக்கேன், இந்த மாதிரி அவங்க இருப்பாங்க. பாத்தீங்கன்னா நீங்களும் பார்த்திருப்பீங்க, உங்களை சுத்தி இருப்பாங்க. என்ன காரணம் அப்படின்னா அது அதுதான் வெளிமனம். அந்த வெளிமனத்துல பதிவு இருந்தது ஒரு தற்காலிகமானது. சரிங்களா? அது ரொம்ப நாளைக்கு இருக்காது. அது கொஞ்ச நாள்லயே அழிஞ்சு போயிடும். அதனாலதான் இது இன்னொரு விஷயம் என்னன்னா, இதுல நம்மளுடைய பூர்வீக இடம், நம்ம இருந்த நிலையெல்லாம் நம்ம கிட்ட தெரியப்படுத்தி இருந்தால் இது இன்னும் உங்களை டெக்னிக்கலா வாழ வைக்கும். உங்களை உண்மையான டெஸ்ட் எழுத வைக்காது, உண்மையான எக்ஸாம் எழுத வைக்காது. இந்த வாழ்க்கை உண்மையா நடக்குது. ஆள் மனசுக்குள்ள வச்சு அதை மறைச்சு வச்சிருக்காங்க அப்படின்னா அதனாலதான் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம், நம்மளுடைய விருப்பம், சுய விருப்பத்துக்கு ஏற்பதான் நம்ம வாழணும்.
அந்த விஷயத்தை இது பண்ண விடாம பண்ணிருக்கும். இந்த வெளிமனதில் அது இருந்திருந்தால். அதனால அதை மறைக்கப்பட்டிருக்கு அந்த உண்மைகள். அடுத்து நம்மளுடைய பாவங்களை வந்து என்னென்னலாம் நம்ம பண்ணியிருக்கோம் ஏற்கனவே அப்படிங்கிறது அது உங்களுக்கு தெரியாது. உங்களுடைய உண்மையான ஆன்ம உலகத்தை பற்றிய விவரங்களோ, அங்க எப்படி இருக்கிறோம், நம்ம 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 யார் அப்படிங்கிற இந்த விஷயங்கள்லாம் எதுவுமே அதுக்கு தெரியாது. இந்த விஷயங்களை வெளிமனதிற்கு தெரியாதவாறு, வெளிமனத்துக்குள்ள இல்லாதவாறு வைக்கப்பட்டிருக்கு. அதான் இயல்பாவே நம்மளுடைய படைப்பு. அப்ப இந்த விஷயங்கள்லாம் அதுல இருக்காது. சரிங்களா? அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா, இதை நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னு கேட்டா, இது வந்து ஒரு கடவுளினுடைய பரிசு அப்படின்னு சொல்றோம். இந்த வெளிமனதை நாம சிறப்பாக பயன்படுத்தணும் அப்படின்னா, இது வந்து ஒரு கடவுளுடைய பரிசு. இதை எப்படி பயன்படுத்தணும்? அதாவது வெளிமனம் உங்களை இயக்குனுச்சு அப்படின்னா, என்னாச்சு? அதை வந்து நீங்க தவறா பயன்படுத்துறீங்கன்னு அர்த்தம். நீங்க வெளிமனதை இயக்குனீங்க அப்படின்னா, நீங்க கரெக்டா பயன்படுத்துறீங்க. அதுட்டு சொல்றீங்க, இல்லப்பா அதெல்லாம் இல்ல, நான் சொல்றதை கேளு, நம்ம இப்படிதான் பண்ணணும், இதுதான் நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லி நீங்க உங்க ஆழ் மனசுல தோணுச்சு இல்லையா? ஒரு விஷயம் தோணுதா? ஒருத்தர் வந்து உங்க 2 பேருக்குள்ள ஒருத்தவங்களுக்கு சண்டைன்னு வச்சுக்கோங்க. உங்க நெருங்கின உறவு. உங்க ஆழ் மனசு சொல்லுது, சரிப்பா மன்னிச்சு விட்டுரு, பரவாயில்ல, மன்னிச்சு விட்டுரு, அவ்வளோ கேட்கிறாங்களா, மன்னிச்சு விடலாம், பேசலாம் அப்படின்னு உள்ளன்னு சொல்லும். உடனே இது சொல்லும், பார் நீ எல்லாம் போய் பேசுற வேலை வச்சுக்காத, அந்த ஆள் உன்னோட பெரிய ஆளா, நீ என்ன போய் பேசணும்னு நினைக்கிற அப்படின்னு அது உங்ககிட்ட பேசும். உனக்கு அவ்வளவு அவ்வளவு கௌரவம் குறைஞ்சு போயிருக்க உனக்கு அப்படின்னு சொன்ன உடனே டக்குன்னு நீங்க டம்ப் ஆயிடுவீங்க, மேல ஆயிடுவீங்க. ஆமாமா நான்லாம் பேச மாட்டேன், அந்த முடியாது முடியாது அப்படின்னு வந்துடுவீங்க. இந்த வேலையை அந்த வெளிமனம் பண்ணுது இல்லையா? அப்ப ஆள் மனசு உண்மையிலே என்ன சொன்னுச்சு? போகலாம், பரவாயில்ல, பேசிடலாம் அப்படின்னு தோணுச்சு இல்ல? அப்ப நீங்க வெளிமனம் இப்படி சொல்லும் பொழுது, அதெல்லாம் ஒண்ணும் இல்லை, நான் பாத்துக்கிறேன், பேசாம இரு, நான் பேசுவேன், நான் முடிவெடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லி அதை அமுக்கிட்டு நீங்க பேசிட்டீங்க அப்படின்னா, அங்க அந்த உறவை சுமூகமா மாத்திடுறீங்க. விட்டு கொடுத்து போற மாதிரி நீங்க உங்களுக்கு தெரியும். ஆனா அது அப்படி கிடையாது. நீங்க சில இடங்கள்ல ரொம்ப அடிபணிஞ்சு போறீங்களோ, அது உடனே சொல்லு, நீ ரொம்ப அடிமையா அப்படின்னு அது உங்கள்கிட்ட கேட்கும். நீ இவ்வளவு எல்லாருக்கும் விட்டு கொடுத்து அடிமையாவே வாழ்றியா நீ அப்படின்னு அது உங்ககிட்ட கேட்டுச்சு அப்படின்னா, உங்களுக்கு அப்படியே டக்குன்னு என்ன ஆயிடுவீங்க நீங்க, உங்களுடைய உணர்வுகள் மாற ஆரம்பிக்கும். அப்ப நீங்க ஆழ்மனசோட இயங்குறவங்க என்ன பண்ணுவாங்க தெரியுமா? அவங்க இது எல்லாமே டெம்பரவரிங்கிறது அவங்களுக்கு தெரியும். இங்க போய் போட்டி போட்டுக்கிட்டு, இங்க போய் முறுக்கிட்டு நிக்கிறதுனால, உங்களுடைய ஆன்மா தான் முன்னேறாம இருக்க போகுது. சோ உங்களுடைய ஆன்மா முன்னேற்றம் நடைபெறாம இருக்கும். அப்ப அதனால அவங்க என்ன பண்ணிடுவாங்க? அதை புரிஞ்சவங்க வந்து இது எல்லாத்தையும் விட்டு கொடுப்பாங்க. பார்த்தா அவங்களுக்கு என்னையா இவ்வளவு மோசமா இருக்கிறான், உண்மையிலே இந்த ஆள் உப்பு போட்டு திங்கிறாரா இல்லையா, எதுவுமே இல்லாம இருக்கிறாரு, இப்படி எல்லாத்தையுமே அவர் ஏத்துக்கிறாரே, எல்லாத்தையுமே மன்னிச்சுக்கிறாரே, எல்லார்கிட்டையும் இப்படி இறங்கி போய் இப்படி பழகுறாரே அப்படின்னு தோணும் பாக்குறவங்களுக்கு. அது வந்து ரொம்ப 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 ஒரு கஷ்டமான விஷயம். அதை செய்யறதுக்கு நிறைய துணிச்சலும் தைரியமும் வேணும். அப்படி இருக்கிறவங்களால மட்டும்தான் இந்த வெளிமனசை ஹேண்டில் பண்ண முடியும். அப்படி ஒருத்தர் செய்யறாருன்னா அந்த வெளிமனதை அவர் சிறப்பா ஹேண்டில் பண்றாரு. இப்ப இந்த வெளிமனதனுடைய அறிவை எடுத்துக்கிறாரு, ஆழ் மனசனுடைய முடிவுகள் எடுத்துக்கிறாரு. இது ரெண்டையும் சேர்த்து பயன்படுத்துறதுனால இந்த வெளிமனம் அவருக்கு ஒரு நல்ல பரிசா இருக்கும். ஏன்னா நிறைய நாலேஜ் படிக்கிறாங்க, நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறாங்க, அப்டேட் பண்ணிக்கிறோம், எல்லாமே ஓகே. ஆனா நிறைய விஞ்ஞானிகள் பாருங்க, அவங்க என்ன சொல்லுவாங்க, இறைவனை வழிபடுங்க. நிறைய விஞ்ஞானிகள் இப்ப கூட சொல்றாங்க, பிளாக் ஹோல்னு இருக்கு, அதுக்குள்ள போய் யாரும் கை வைக்காதீங்க, அது வந்து இறைவனோடையே நம்ம இது பண்ற மாதிரி. அப்படின்னா என்ன அர்த்தம்? எல்லா விஷயங்களையும் செஞ்சுட்டு அது கடைசியில இறைவனுடைய முடிவு அப்படின்னு சொல்றாங்கன்னா என்ன அர்த்தம்? அவங்க அதை உணர்ந்து இருக்கிறாங்க, நம்ம கையில எதுவும் இல்லப்பா, எல்லாம் செஞ்சுட்டேன், நான் முடிஞ்ச வரைக்கும் செஞ்சுட்டேன், என்னுடைய படிச்ச அறிவு எல்லா அறிவும் வச்சு செஞ்சுட்டேன், அதுக்கு மேல கடவுள் தான் அதை செய்யணும், வேற வழி கிடையாது. நான் எல்லாமும் செஞ்சு ரிசல்ட் இன்னும் வரல அப்படின்னா யார் கொடுக்கணுங்க? யாரோ ஒரு ஆள் இருக்காருல்ல, அவர் கொடுக்கணும்ல, அதுக்கு நான் தயாரா இருக்கேன் அப்படிங்கிறதுக்காக அந்த அறிவுகளை இதோட சேர்த்து பயன்படுத்த கத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய வெளி மனசு நமக்கு பரிசு. ஒருவேளை பயன்படுத்த தெரியலன்னா அதை நீங்க ஸ்ட்ராங்கா விட்டுருங்க. அதை பரிசு அதை ஆப்போசிட் பண்ணியே பண்ணுங்க. உனக்கு நான் பண்ண முடியாது, நீ சொல்றதை நான் கேட்க முடியாது அப்படின்ற அளவுக்கு நீங்க வந்துடணும். சோதனை மூலம் ஆன்ம முன்னேற்றம், நிறைய சோதனைகள் வருது இல்லையா? இந்த சோதனைகள்லாம் நமக்கு எதுக்கு வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த சோதனைகள் எதுக்காக வந்துட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தா, இந்த சோதனைகளே நம்மளை பலப்படுத்துறதுக்காக, நம்மளுடைய ஆன்மாவை முன்னேற்றுவதற்காக, நம்மளுடைய ஆன்மாவை பலப்படுத்துறதுக்காக தான் இந்த சோதனைகள். அதாவது நிறைய பேர் சொல்லுவாங்க, இது வந்து எனக்கு எல்லாமே கர்மாவா இருக்கும், இருக்கு எல்லாம் கர்ம வினையா இருக்கு அப்படின்பாங்க. கர்ம வினை அப்படின்றது வந்தா ஒரு தடவை அது வரும்.
சரிங்களா? அதோட முடிஞ்சு போயிடும். இந்த பிறவியே மொத்தத்துக்கே கர்ம வினை தீர்க்கிறதான்னா அப்படிதான் நடந்துட்டு இருக்கும். ஆனா சோதனை அப்படிங்கிறது ஒரு விஷயம் உங்களுக்கு வரும். நீங்க அத ஒழுங்கா பண்ணலன்னா, திரும்ப அத விட இன்னும் பலமா வரும். நீங்க ஒருத்தர்கிட்ட விட்டு குடுத்து போற தன்மை உங்கள்ட்ட இல்ல. பயங்கர மூர்க்கரா இருக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. அதுக்கு ஒரு ஒரு ஏதாவது ஒரு உறவுகள்ட்ட, நெருக்கமான உறவுகள்ட்ட இந்த மாரி ஒரு இடத்துல விட்டு குடுத்து போற மாரி சூழல் வரும். ஆனா நீங்க இப்ப பண்ணல. ஏன்னா, அப்படி நீங்க விட்டு குடுத்து போகாதல அப்படிங்கிறது என்ன ஆச்சுன்னா, அந்த டெஸ்ட்ல நீங்க ஃபெயில் ஆயிட்டீங்கன்னு அர்த்தம். இப்போ இத விட நெருக்கமான ஆள்ட்ட இன்னும் மோசமான அளவு அடிபடுற மாரி உங்களுக்கு திரும்ப ஒரு டெஸ்ட் வரும். இப்ப நீங்க இன்னும் கஷ்டப்படுவீங்க. இன்னும் சங்கடப்படுவீங்க. இத முன்னாடியே முடிச்சிருந்தீங்கன்னா, முன்னாடியே இந்த பண்ப உங்களுதா ஆக்கியிருந்தீங்க அப்படின்னா, இந்த டெஸ்ட் உங்களுக்கு வரப்போறது. ஆனா அத நம்ம என்ன பண்றோம்? இப்படிதான் ஒவ்வொரு பிரச்சனைகளையும் நம்ம என்ன பண்றோம்? பெருசாக்கிட்டே இருக்கோம். ஏன் அப்படின்னா, நம்ம வெளி மனதிலேயே முழுசா இயங்கிட்டு இருக்கிறதுனால, நம்மளுடைய பிரச்சனைகள் என்னவாயிட்டே இருக்குது? பெருசாயிட்டே இருக்கு. சரிங்களா? அப்ப அதே மாதிரி இது ஆழ் மனதோடு நாம இணைக்க கத்துக்கிட்டோம் அப்படின்னா, நம்ம ரொம்ப ரொம்ப நெறைய பேர் அத வந்து டெக்னிக்கலா யாரெல்லாம் ஆழ் மனதோட கத்துக்கிறாங்களோ, அவங்கெல்லாம் ரொம்ப பெருசா, அதாவது நெறைய இலக்குகள அடையக்கூடியவங்களா, நல்ல லட்சியங்கள அடையக்கூடியவங்களா, இந்த மாரி மிகப்பெரிய அளவுல அவங்க இருக்கிறாங்க. சரிங்களா? அந்த மாதிரி ஒரு தன்மை நம்மளுக்குள்ள வரணும் அப்படின்னா, இன்றைய வெளிமனம் அப்படின்ற ஒரு இந்த விஷயத்த வந்து இந்த வெளிமனதை நாம சரியாக பயன்படுத்த கத்துக்கோங்க. இது எப்பயுமே உங்கள வந்து அதோட கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சுக்க தான் அது முயற்சி பண்ணும். நீங்க எப்பயுமே என்ன பண்ணுங்கன்னா, அதோட கட்டுப்பாட்டுக்குள்ள போயிடாதீங்க. சரிங்களா? அப்ப நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, எதெல்லாம் ஆழ்மனம் செய்யும்? ஆழ் மனச நான் எப்படி கண்டுபிடிக்கிறது? ஆழ் மனசோடைய முடிவுகள் நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது? ஆழ் மனசு எப்படி என்னைய வழி நடத்தும் அது? அதனுடைய வார்த்தைகள நான் எப்படி கண்டுபிடிக்க முடியும்? எது ஆழ் மனசோட வார்த்தை? எது வெளி மனசோடது? அப்படின்னு தெரிஞ்சா தானே நான் வெளி மனச ஹேண்டில் பண்ண முடியும். அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு கண்டிப்பா நாளைக்கு பதிவுகள் வந்து நம்முடைய ஆழ்மனம் எப்படி நம்மகிட்ட இயங்குது? அது எப்படி நம்மள வழிநடத்துது? அதை எப்படி நாம ஹேண்டில் பண்ணணும்? அதை எப்படி நம்ம கையாளணுங்கிறத தெரிஞ்சுட்டோம் அப்படின்னா, அப்போ உங்களுக்கு என்ன புரியும் தெரியுமா? இந்த வெளி மனதை எப்படி கண்ட்ரோல் பண்ணணும்னு தெரியும். நெறைய நேரங்கள்ல நாம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்னா, வெளி மனதுல தான் இயங்கிட்டு இருக்கிறோம். ஸோ அதனால தான் நெறைய குடும்பங்கள்ல வந்து சச்சரவு இருக்கிறது, குடும்ப பிரச்சனை இருக்கிறதுக்கு காரணம், உங்கள சுத்தி பிரச்சனைகள் வர்றதுக்கு காரணமே அதுதான் காரணம். என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த வெளி மனதினுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள நாம இருக்கிறோம். அத முதல்ல நாம இன்னையிலேருந்து நம்ம கவனத்துக்குள்ள கொண்டு வாங்க. எப்ப செயல்பட்டாலும், எந்த வார்த்தைய நீங்க செய்றீங்கனாலும், உங்ககிட்ட யார் பேசுறா அப்படிங்கிறத முடிவுக்கு பண்ணுங்க. ஸோ ஒரு படம் கூட சொன்னோம்ல, நிமிர்ந்து நில்லுன்னு ஒரு படத்துல வந்து பாத்தீங்கன்னா, அந்த ஜெயம் ரவி என்ன பண்ணுவார்ன்னா, 3வது ஒரு ஆள் இருக்கு. நான் போய் கேட்டு வரேன் அப்படின்னு போவார். அதே மாரி எல்லாருக்குள்ளயும் ஒரு ஆள் உள்ளுக்குள்ள இருக்காங்கல்ல. நீங்க அத கேட்க கத்துக்கோங்க. யோசனை பண்ணுங்க. என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசனை பண்ணி, உங்களுடைய ஆழ் மனசு சொல்றது எப்படின்னு கேட்க தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா, நீங்க அதுபடி செயல்பட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு வெற்றி தான் எல்லாமே. ஆனா ஆழ்மனம் சொல்றதே அது வந்து இன்னும் அது இயக்கத்திலே நெறைய பேருக்கு அது ஏக்கமே இல்லாம இருக்கலாம். அது தூங்கிட்டே இருந்துட்டு இருக்கலாம். என்ன காரணம்னா, அதுக்கு சில ரீசன். அது என்னன்னு நீங்க இந்த கிளாஸ்ல தெரிஞ்சுக்குவீங்க. அப்படி அது அந்த விஷயத்திலேருந்து அத எழுப்புறதுக்காக என்ன பண்ணணும்? அது என்ன மாதிரி சொல்லுங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு, அந்த சப்கான்ஷியஸ் மைண்ட் டாபிக் வரும்போது நாளைக்கு நீங்க தெரிஞ்சுக்கலாம். இன்னைக்கு இந்த வெளிமனதும் இந்தந்த வேலைகளை எல்லாம் அது பண்ணும். உங்கள வந்து முழுசா சிந்திக்க விடாது. உங்கள வந்து முழுமையா அது என்ன பண்ணாது? உங்கள வந்து சிந்தனை பண்ண விடாது. உங்கள செயல்பட விடாது. நெறைய விஷயங்கள், நெறைய பாயிண்ட்ஸ் வந்து அது உங்ககிட்ட குடுத்து உங்கள அது பக்கமாவே இழுத்துட்டு போகும். அதிலேருந்து மட்டும் நீங்க விழிப்பா இருந்துக்கோங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. எந்த இடத்துலலாம் உங்களோட சுய கௌரவத்த பத்தி பேசுதோ, உங்களுடைய அந்தஸ்த பத்தி சொல்லுதோ, உங்களுடைய பேரு, உங்களுடைய புகழு, சரிங்களா? இதுக்காக அந்த உறவுகளுக்கிட்டயே விட்டுக் குடுக்காம இருக்கிற அளவுக்கு உங்கள வந்து வழிநடத்துதோ, எப்ப உங்களுடைய ஆன்ம முன்னேற்றத்திற்கு எதிரான வழிகளை எல்லாம் உங்ககிட்ட குடுக்குதோ, நீங்க செஞ்சுட்டு இருக்கிறீங்களோ, அது எல்லாமே வெளிமனதினுடைய வேல. அப்ப அந்த வெளி மனசு நம்மள வழி நடத்துது அப்படின்னு மட்டும் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும். அப்ப இன்னைக்கு உங்களுடைய செயல்பாடு என்ன அப்படின்னா, நேத்து வந்து ஒரு நன்றி உணர்வுக்கள் பயிற்சி அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அந்த வீடியோ எல்லாரும் பார்த்தீங்களான்னு தெரியல. குரூப்ல வந்திருக்கும். அத எல்லாரும் பாருங்க. பார்த்துட்டு அதற்கான ஒரு இத எடுத்து வச்சுக்கோங்க. அத இன்னையிலேருந்து உங்களுடைய வாழ்க்கையில பயன்படுத்துங்க. மிகப்பெரிய மாற்றம் உங்களுக்கு வரும். நீங்க நினைக்கிறீங்களே எனக்கு மாயாஜாலம் கிடைக்குமா அப்படின்னா, அது கிடைக்கும். அதுக்கு நீங்க என்ன பண்ணணும்னா, அந்த நன்றி உணர்வுக்கள்ல நீங்க கண்டுபிடிங்க.
சரிங்களா? அது அது வந்து உங்களுடைய உறவான ஒரு விஷயம் அது. உங்க கூட ஒரு ஆன்ம வழிகாட்டிய நீங்க வச்சுக்கிற மாரி அது. அதனால அத தேடி கண்டுபிடிச்சுட்டு அந்த வீடியோ முழுசா பாருங்க. பார்த்துட்டு நீங்க அத கண்டுபிடிங்க. அதை நினைந்து பயன்படுத்துங்க. இன்னைக்கு நீங்க முழுசா உங்களுடைய கவனம் எதுல இருக்கணும் அப்டின்னா, நாமோ நம்மள எந்தெந்த இடத்துல எல்லாம் வெளி மனசு வழி நடத்திட்டு இருக்குது. எந்த இடத்துல எல்லாம் நம்மள வெளி மனசு ம அ மடை மாத்திட்டு இருக்குது, திருப்பிட்டு இருக்குங்கிறத கண்டுபிடிங்க இன்னைக்கு. யோசிச்சு வச்சுக்கோங்க. நீங்க ஒண்ணும் வெளியிட வேண்டாம். யோசிச்சு வச்சுக்கோங்க. பாருங்க, கவனிங்க. சரிங்களா? கவனிச்சுட்டு மாலையில அந்த பதிவு போடுங்க. எந்த இந்த உங்களுடைய ஒரு ஆடியோ போடுங்க. இந்த பயிற்சி முடிஞ்சதுனே எல்லாருமே ஒரு ஃபீட்பேக் குடுங்க. சரிங்களா? எதுக்காகன்னா, உங்களுக்கு என்ன மாரி மாற்றம் கிடைச்சது? என்ன விஷயம் இன்னைக்கு புரிஞ்சுட்டீங்க? அப்படிங்கிற ஒரு ஃபீட்பேக் குடுங்க. அது மாரி உங்களுடைய குரூப்ல வந்து நீங்க வந்து அந்த T3 ஜேட் போடுறது, D3 F போடுறதெல்லாம் பண்ணுங்க. ஏன்னா, தொடர்ச்சியாக எந்த எண்ணிலேருந்தும் அது வரல அப்படின்னா, நீங்க எதுவுமே பண்ணல அப்படின்றது, நம்ம ஒரு குறிப்பிட்டதுக்கு பிறகு அந்த நம்பர்லாம் எடுத்துருவோம். அந்த மாரி எதுவுமே இல்லாத நம்பர்கள. அதனால அத நீங்க பார்த்துக்கோங்க. ஆ இன்னைக்கு வந்து இந்த விஷயங்களோட இந்த வெளிமனம் அப்படிங்கிற இந்த டாபிக்கோட இந்த செஷன் வந்து நம்ம இன்னைக்கு நிறைவு பண்றோம். நாளைக்கு ஆழ் மனசு பத்தியும் இன்னும் நிறைய விஷயங்களோட நாளைக்கு நம்ம சந்திக்கலாம். வாழ்க அன்புடன், வளர்க நன்றி உணர்வுடன். நன்றி.